பூமாரி அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எப்படி பேசுறதுன்னு தெரியலையா. ஃபோன் பண்ணலே அவங்க ஏன் நீ வீட்டுக்கு வரலன்ட்டு கேட்குறாங்க. இதை என்னன்ட்டு தான் இவங்க கிட்ட புரிய வைக்கிறதுன்னு புரிய மாட்டேங்குதே. அத்தை அத்தை சாரி அத்தை, அம்மாக்கு ஏதோ ஃபோன் பண்ணோம், இவ வந்திருக்கான்ட்டு என்னை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க அத்தை. என்ன இது, நான் உங்கள் அம்மாவை தானே வர சொன்னேன். ஃபோனை யார் எடுத்தா? உங்கள் அம்மா தானே எடுத்தாங்க. இல்லை அத்தை, ஃபோனை எங்கள் அம்மா எடுக்கலை, நான் தான் எடுத்தேன். உங்கள் வாய்ஸ் கேட்டோன்னே நீங்கள் ரொம்ப கத்திடுவீங்கன்னு தெரிஞ்சு எங்கள் அம்மா வாய்ஸில் நான் தான் பேசினேன். என்னம்மா சொல்கிற நீ பேசுனியா? ஏம்மா உனக்கு கொஞ்சமாச்சு ஏதாவது இருக்கா மண்டையில? உங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருக்க வேண்டியனே. ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் அவங்கள இங்கே வர சொன்னேன். காரியத்தை கெடுத்துட்டியே நீ. உன் அக்கா நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறியா இல்லையா? ஐயோ அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அம்மா கிட்ட நீங்கள் எல்லாம் உண்மையும் சொல்லிட போதீங்கிறதுக்காண்டி தான் நான் ஃபோன் எடுத்து அந்த மாதிரி நடித்தேன். ப்ளீஸ் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க. உண்மையிலே உங்கள் அக்கா படிக்கலைங்கிற விஷயம் நீங்கள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலையா? உண்மையிலே இல்லை அத்தை, சத்தியமாக சொல்கிறேன். அப்படி ஒன்றும் நடக்கவே கிடையாது அத்தை. அப்புறம் எப்படி இந்த விஷயம்லாம் நடந்துச்சு? அதான் அத்தை, எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அம்மா எப்போவுமே அக்காவுக்கு நல்ல படித்த மாப்பிள்ளை வேணும்ட்டு தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே படித்த மாப்பிள்ளலாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் எங்கள் அக்கா படிக்கலைன்ட்டு கேட்டதுக்கப்புறம் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒருத்தங்க தான் வந்தோடனே எங்கள் அக்காவை பார்த்து நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அக்கா படிக்காட்டனாலும் படித்த மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்கள் அக்கா படிச்சிருக்காங்கன்னு நினச்சி தான் பொண்ணு கேட்டே வந்திருக்கீங்கன்ட்டு. இதில் கண்டிப்பாக எங்கள் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது அத்தை. இதை நான் எப்படி நம்புறது? அதனால தான் உங்கள் அம்மாவை கூப்பிட்டேன் பேசலான்ட்டு. என்னன்னு பார்த்தா நீ ஃபோன் எடுத்து இப்படி டக்காட்டி வேலை பார்த்துருக்க. இதுலேயே இவ்வளோ வேலை பார்க்குறீங்களா? கல்யாணத்தில் அப்போ எவ்வளோ வேலை பார்த்துருப்பீங்க? சத்தியமாக கிடையாது அத்தை, இந்த மாதிரி நாங்கள் பொய் சொன்னதே கிடையாது. இங்கே பாரு, ரொம்ப அழக்காத. உன் தங்கச்சி பொய் சொல்லி கல்யாணமே பண்ணிக்கிட்டா. நீ என்னன்னு பார்த்தா பொய்யே சொல்ல மாட்டோம், ஹரிச்சந்திர வீட்டுக்கு கிட்டத்தில் விடுன்னு சொல்கிற. ஐயோ அத்தை, அவளை தூர விடுங்க அத்தை. பூமாரியும் சரி நானும் சரி அம்மா கிட்ட எதையுமே மறைச்சதே கிடையாது. நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டான்னு ஓகே தான் அத்தை. ஆனால் இதுவரை நாங்கள் எதையுமே மறைச்சது கிடையாது. இந்த ஒரு விஷயந்தான் அம்மா கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் மறைச்சே வச்சுருக்கோம். அதனால தான் ஃபோனை நான் அட்டன் பண்ணேன். பூமாரி கூட என் கூட தான் வந்திருக்கா, பின்னாடி தான் நிற்கிறா. என்னது, உன் கூட வந்திருக்காளா? ஆமா அத்தை, என் கூட தான் வந்திருக்கா. உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அங்கேயே நிற்கிறா. நீங்கள் அவளை பார்த்தா ஏதாவது திட்டுவீங்கன்னு அவளுக்கு பயமாக இருக்குன்ட்டு அங்கேயே நிற்கிறா. பூமாரி அத்தை, எதுவும் திட்டிடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. சரிம்மா. என்ன பார்த்து எதுக்கு அங்கே ஒளிஞ்சிருக்க? இல்லை, நீங்கள் என்ன பார்த்தா கோவப்படுவீங்கல்ல, நான் பண்ணது தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அதனால தான் மலர் நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன்ட்டு சொன்னா. என்ன ஆச்சு? எதுக்கு கூப்பிட்டீங்க? உண்மையிலே நீ பொய் சொல்லலையா பூமாரி? என்னால் நம்பவே முடியல. அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய பொய் நடந்திருக்கு? சத்தியமா பொய் சொல்லல அத்தை, எனக்கு சத்தியமா தெரியாது. கல்யாணத்தை அன்னைக்கு கூட இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கல்யாணத்தையும் நிப்பாட்டி இருப்பேன். அந்த அளவுல பொய் சொல்லி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கவே கிடையாது அத்தை. பூமாரி அக்கா உண்மையிலே எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற குணம்தான். இப்படியெல்லாம் அவள் நடந்துக்கிட்டவே மாட்டா. அவள் பொய் சொல்லி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சி அவளுக்கு என்ன ஆக போகுது? எங்கள் அம்மாக்காக தான் அவள் படிப்பையே நிப்பாட்டுனா. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால தான் அவள் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அவள் படிக்க போகலை, 10th நிப்பாட்டிட்டா. சப்போஸ் அவள் படிச்சிருந்தா நாங்கள் யாருமே படிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கேன். அவள் எங்களுக்கெல்லாம் படிப்பை ஒரு பிச்சையை போட்டுட்டு அவள் படிக்காமல் இருந்திருக்கா. அவள் எங்களுக்காண்டி தான் அவள் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கா. நிஜமாவ சொல்கிற? ஆமாத்த, உண்மையிலே தான் சொல்கிறேன். இது என் அக்கான்கிறதுக்காண்டி சொல்லலை. உண்மையிலே அவள் பண்ண தியாகம் எல்லாத்தையும் நான் கிட்டத்துல இருந்தே பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். நானும் சண்முகம் படித்த மாதிரி அவளுக்கும் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தது தான். ஆனால் அவள் தான் அதை யூஸ் பண்ணிக்கல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் போகணுங்கிறதுக்காண்டி எங்களை ரெடி பண்ணி அனுப்புறதுலேயே ஆளாக நிற்பா. அப்போ கூட நாங்கள் சொல்லுவோம் நீயும் ஸ்கூலுக்கு வான்ட்டு. ஆனால் அவள் ஒரு நாள் கூட நாங்கள் சொன்ன பேச்ச கேட்டதே கிடையாது. பூமாரி, ஒன்று நினச்சா ரொம்ப கஷ்டமாதாம்மா இருக்கு. இல்லை அத்தை, என் மேலே நீங்கள் பரிதாபம்லாம் படாதீங்க. ஏன்னா நடந்தது தப்பு தான். உங்கள் பையன் என்ன சொல்கிறாரோ அதுபடியே நீங்கள் நடந்துக்கோங்க. தேவையில்லாமல் பரிதாபப்பட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பூமாரி சும்மாரு. இல்லை இல்லை விடு, சும்மாருங்கல்ல. இங்கே பாரு பூமாரி, நீ படிச்சிருந்தா என்ன படிக்கலைன்னா என்ன, அதை வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? நீ சொன்ன பொய் தான் எனக்கு ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணுச்சு. ஆனால் என் பையன் படித்த பொண்ணு தான் வேணுங்கிறதுல முதல்ல இருந்தே பிடிவாதத்தில் தான் இருக்கான். அவனை தான் எப்படி மாற்றணுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. நேற்று ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை நீ சொன்னது எல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னுட்டு. உன் சைடில் இருந்து இதுவரை நான் யோசிச்சதே இல்லையில பூமாரி. அதான் நேற்று ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சு பார்த்தேன்.
இதே நிலைமை பவித்ராக்கு வந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னுட்டு யோசிச்சு பார்த்தேன். அப்போ நான் உங்ககிட்ட பேசணும், உங்கள் அம்மா கிட்ட பேசணுங்கிற முடிவெடுத்து தான் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் அதை அட்டன் பண்ணி இங்கே வந்து நிற்கிறீங்க. அத்தை, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பூமாரி அக்கா மேலே உங்களுக்கு கோவம் என்ன போயிடுச்சா? எங்களை உண்மையிலே நம்புறீங்களா? நீங்கள் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நம்பி தானே ஆக முடியும். அம்மா, ஐயோ, இவன் இப்படி இங்கே வந்தான். ஏய், என்ன என்கிட்ட எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணலான்ட்டு வந்து நிற்கிறீங்களா? அக்காவும் தங்கச்சி முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. என்னாச்சு அத்தை? அத்தையா? உனக்கு யாருடி அத்தை? ஏய், இங்க பாரு, ஒழுங்கா இடத்த விட்டு கிளம்பு. என்ன நடக்குது மலருங்க? இவர் எப்படி இங்க வந்தாரு? எனக்கே ஒன்றும் புரியல பூமாரி, என்ன நடக்குதுன்ட்டு. வா, முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. என்ன, எங்க அம்மாவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு பாக்குறியா? அது இந்த ஜென்மத்துல உன்னால முடியாது. இதான் உனக்கு நிரந்தரம். வச்சுக்கோ. அம்மா, வாங்க கிளம்பலாம். இனிமே இங்க வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லடா, சும்மா தான் இங்க வந்துட்டு இருந்தேன். இதுங்க தான் என் மூஞ்ச பார்த்துட்டு பேச்சா கொடுத்துட்டுங்க. என்ன பண்ண சொல்ற? ஃப்ராடு குடும்பம். அம்மா இருங்க. அது என்னது பூமாரி? அவர் என்னது உன் மேல விட்டறிஞ்சிட்டு போனாரு? தெரியலையா, இது என்னன்ட்டு பாரு மலர். பூமாரி, இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கலடி. இப்ப என்ன பண்றது? உன் அத்தை என்ன இப்படி பேச்ச மாத்திட்டாங்க? அவங்க தானே கூப்பிட்டு பேசினாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியாத மலர். தலை சரியான வலி வலிக்குது, மயக்கமா வருது. என்ன இது இந்த ஆளு? அதுக்குள்ள டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்புற அளவுக்கு வந்துட்டாரு. ச்சே, எவ்வளவு ஒஸ்டா இருக்காரு. என்ன சொல்ற நீ? ஆமா பூமாரி, இது டைவர்ஸ் நோட்டீஸ். நான் என்ன பண்ண போறேன் இனிமே? அழாத பூமாரி, ப்ளீஸ். இல்ல மலர், இனிமே நான் இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அம்மாக்கு நான் பாரமா சத்தியமா இருக்க முடியாது. நான் எங்கேயாச்சும் போறேன். சும்மா இருக்கியா? எப்படி அவர் இந்த நோட்டீஸை உன்கிட்ட தரலாம்? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்குள்ளலாம் இந்த மாதிரி யாராலையும் தர முடியாது. கோர்ட்டுக்கு போவோம். என்ன மலர் பேசுற? ஒருத்தி நம்ம ஃபேமிலி நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டா. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுற அளவுக்கு ஆக்கிட்டா. நானும் இதுக்கப்புறம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஜெயிலு, அப்படி இப்படின்னா போய் அம்மா மனத்தை கெடுக்க சொல்றியா? அப்படி கிடையாது பூமாரி, நீ புரிஞ்சுக்கோ. அவர் உனக்கு இது தரவே முடியாது. கல்யாணம் ஆகி 1 மாசத்துல யாருமே டிவோர்ஸ் தர முடியாது. நான் அதுல சைன் போட்டா எந்த பிரச்சனையும் இல்லையில. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஏய், பைத்தியமாடி நீ? இல்ல இல்ல, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். அவர் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டட்டும். அவராச்சும் லைஃப்ல நல்லா இருக்கட்டும். என்ன தியாகின்னு நினைப்பா உனக்கு? விட்டா கொடுக்குற விட்டு. இந்த நோட்டீஸ் இருந்தா தானடி நீ விட்டு கொடுப்ப. குடு பூமாரி. இப்ப அதை என் கையில குடுக்குறியா எப்படி? முடியாது. ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நீ என்ன பண்ண போறியா? வீட்டோட வந்து இருக்க போறியா? கொஞ்சமாச்சும் மூளை இல்ல? நல்லா திங்க் பண்ணி பாரு. அவர் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. உன் வாழ்க்கை என்ன ஆகும்? கேள்விக்குறி தானே. பரவாயில்ல, ஏதோ தப்பு நடந்திருக்குல்ல, அதனால தானே அவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் எனக்கு தர அளவுக்கு வந்திருக்காரு. இருக்கட்டும், அவரோட வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும். நான் பேசாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். அவர் இனிமே நல்ல வாழ்க்கை வாழட்டும். பைத்தியம் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க நீ. நான் எல்லாமே கரெக்டா தான் பேசுறேன். வீட்டுக்கு போலாமா? நான் வரல, நீ கிளம்புடி. வா மலர். வர முடியாது, சரியா? எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு? அவருக்கு போய் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏதாவது உனக்கு மூளை இருக்காடி? இங்க பாரு பூமாரி, கோர்ட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோ, உன் பக்கம் தான் நியாயம் நிற்கும். ஏன்னா நம்ம பொய்யே சொல்லல. அவர் எப்படினாலும் உன் கூட வாழ்ந்துதான் ஆகணும். யாரையுமே கட்டாயப்படுத்தி அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாதுல்ல மலர். என்னடி டயலாக்கா பேசிட்டு இருக்க? இது உன் வாழ்க்கை, புரியுதா இல்லையா? லைஃப் லாங் கட்டாயப்படுத்தி வாழ முடியுமா? முதல்ல வீட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம்.